ஹே காய்ஸ், சந்தானம் நடிச்ச வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோடைய கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரு திருடன் வந்து ராமசாமியோடைய வீட்டில் ஒரு பானையை எடுத்துட்டு போயிடுவான், நகையை ஒழிச்சு வைக்கிறதுக்காண்டி. திருடனை பிடிக்கிறதுக்காண்டி சின்ன வயசா இருக்கிற ராமசாமி ஓடி வருவான். அப்போ ஒரு கையில ஒரு கம்பும் இன்னொரு கையில விளக்கும் கொண்டுட்டு வருவான். அதே இது அடுத்த ஃப்ரேம்ல கம்பு மட்டும்தான் கையில இருக்குமே தவிர அந்த விளக்கு கையில இருக்காது. விளக்கு எங்க போச்சு? இந்த ஒரு சீன்ல சாமிக்கு நேர்த்திக்கடனுக்காக தலையில பானையை உடைப்பாங்க. அப்போ இவருக்கு பானை உடைக்கும் போது அந்த பானையை கவனிச்சோம் அப்படின்னா பானையோடைய அடிப்பகுதியில மஞ்சள் குங்குமம்லாம் இருக்காது, பிளெயினாக தான் இருக்கும். அதுவும் பெரிய பானையாக தான் இருக்கும். ஆனால் அதே இது அவருடைய தலையில் உடைக்க போகும்போது கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பானையில் சந்தன குங்குமம்லாம் தடவி வச்சிருக்கிற மாதிரியும் சின்ன பானையாகவும் இருக்கும். பானை எப்போ சேஞ்ச் பண்ணாங்க? சாமி ஊர்வலம் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இவருடைய கூடையில் பார்த்தோம்னா கூடையில் ஒன்றுமே இருக்காது. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் ஊர் மக்கள் வந்து மாலையை அந்த கூடையில் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் கூடையில் ஒன்றுமே இருக்காது, இன்னொருத்தவங்களும் மாலையை போடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் கூடையில் மாலை இருக்கும், மாலை இருக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதை 1974 ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தமிழ் லெட்டர்ஸ்லாம் 1, 2 இப்போ இருக்கிற தமிழ் லெட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இந்த படத்தில் இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்களையும் 1974 இருக்கிற தமிழ் எழுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. நிழல்கள் ரவிக்கிட்ட இருக்கிற மெட்ராஸ் நோயை வந்து கிராமத்து பரப்புறதுக்காக அந்த நோயை நிழல்கள் ரவிக்கிட்ட ஒட்டிட்டு வந்துருவாங்க. அப்போ இவருடைய கழுத்துல இருக்கிற கயிறு வந்து நிழல்கள் ரவிக்கிட்டையே விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த சீன்ல கழுத்துல வந்து கயிறு இருக்காது, ஆனா பூஜை பண்ண வரும்போது இவருடைய கழுத்துல கயிறு இருக்கும். இந்த கயிறை மாற்றுறதுக்கான எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி டயலாக் மூலமா கூட கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. சந்தானம் இவரை ஃபர்ஸ்ட் டைமாக பஸ்ஸில் தான் மீட் பண்ணுவார். இவர் யார் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. சந்தானமும் தெரிஞ்ச மாதிரியும் பேசியிருக்க மாட்டார். ஆனால் இவர் ஒரு வைத்தியர் அப்படிங்கிறது எப்படி சந்தானத்துக்கு தெரியும்? இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.